Students, நம்ம இந்த வீடியோல ஒலிம்பியாட் எக்ஸாம்க்கான previous year question paper solution பார்க்க போறோம். First question பாருங்க. x plus y is equal to 2017 இருந்ததுன்னா minus 1 power x plus minus 1 power y என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி questionல இங்க என்ன நம்பர் கேட்டாலும் procedure என்ன தெரியுமா? இந்த நம்பர் என்ன நம்பர்னு பாருங்க. 2017ன்றது ஒரு odd நம்பரா ஈவன் நம்பரான்றதை மட்டும் பார்த்தாலே போதும். இது ஒரு odd நம்பர். ஸோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி ஆட் நம்பர் ஆன்சரில் வரணும்னா எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஈவன் நம்பரையும் ஒரு ஆட் நம்பரையும் ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஒரு ஆட் நம்பர் கிடைக்கும். இதே இது ஒரு ஆட் நம்பரையும் ஒரு ஆட் நம்பரையும் ஆட் பண்ணாலோ இல்லை ஈவன் நம்பரையும் ஆட் பண்ணாலோ நமக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும், ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். இப்போ 3யும் 5யும் ஆட் பண்ணி பாருங்கள் 8 வரும். 3 ஒரு ஆட் நம்பர், 5 ஒரு ஆட் நம்பர், ஆட் பண்ணால் 8 வருது, 8 ஒரு ஈவன். ரெண்டு ஈவன் நம்பர் ஆட் பண்ணி பாருங்க, 6 ஒரு ஈவன், 4 ஒரு ஈவன், ஆட் பண்ண 10 வருது, அது ஒரு ஈவன் நம்பர் தான். ஸோ ஒரே மாதிரியான பேட்டர்ன் எடுத்தோம்னா நமக்கு ஈவன் தான் கிடைக்கும். அதனால ஒரு ஈவனும் ஒரு ஆடும் எடுத்தால் மட்டும் தான் நமக்கு ஆட் நம்பர் வரும். இந்த நம்பர் ஒரு ஆட் நம்பர். அப்போ எக்ஸ்ன்றது ஒரு ஈவன் நம்பராவோ இல்லை ஒய்ன்றது ஒரு ஆட், ஈவன் அண்ட் ஆட் மாறி இருந்திருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ன்றதை வந்து நம்ம ஒரு ஈவன் நம்பர்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஒய்ன்றதை ஏதோ ஒரு ஆட் நம்பர்னு யோசிச்சுக்கலாம். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. மைனஸ் 1 பவர் எக்ஸ் பிளஸ் மைனஸ் 1 பவர் ஒய்யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. மைனஸ் 1 பவர் இது ஒரு ஈவன் நம்பர், இது மைனஸ் 1 பவர் ஒரு ஆட் நம்பர். இப்போ மைனஸ் 1ஓட பவரில் ஈவன் நம்பர் அப்படின்னா இப்போ 2ன்றது ஒரு ஈவன் நம்பர். -1 இன்ட்டு -1 பண்ணால் நமக்கு +1 கிடைக்கும். அப்போ -1ஓட பவரில் ஈவன் இருந்ததுன்னா அதோட ஆன்சர் எப்போவுமே +1 தான். -1ஓட பவரில் ஆட் நம்பர் இப்போ 1 டைம் எழுதுனா -1 அப்படியே தானே வரும், அது கண்டிப்பாக -1 தான். அப்போ இது -1, 1 - 1ஓட வேல்யூ கண்டிப்பாக 0. 0ன்றது உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1/891ஓட ஆன்சர் இந்த மாதிரி டெசிமலில் இருந்ததுன்னா 99/891ஓட ஆன்சர் என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 99/891 அப்படின்றத 99 மல்டிபிள் பை 1/891 அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா 91 1s are 99. இந்த கொஸ்டின் இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதோட ஆன்சர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ இந்த நம்பரை இன்ட்டு 99 பண்ணால் கிடச்சிரும். ஆனால் அது இவ்வளோ ரிப்பீட் ஆகிட்டே போகிற ஒரு நம்பரை நம்ம நார்மலாக இப்படி மல்டிபிள் பண்ணுறதை விட 100 அப்படின்றது 99 அப்படின்றத வந்து என்னென்னு எழுதிக்கோங்க, 100 - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு வெளியில் வந்து 1/819 இருக்குது. அந்த 1/891ஓட வேல்யூ வந்து 0.00112233 எல்லா நம்பரும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. இது இப்படி இருக்கட்டும். இந்த நம்பர் 100 கூட ஒரு தடவை 1 கூட ஒரு தடவை மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் பண்ணால் நம்ம ஆன்சர் கிடைச்சிரும். எந்த ஒரு டெசிமல் நம்பரையுமே 100 கூட மல்டிபிள் பண்ணும்போது அது டெசிமல் 2 பிளேஸ் தள்ளி போகும். அப்போ 100 கூட மல்டிபிள் பண்ணும்போது 0.11 22 33 44 அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது அதே நம்பர் அப்படியே தான் வரும். அப்போ 0.00112233 அண்ட் ஸோ ஒன் இப்படி கிடச்சிருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். எல்லா நம்பருமே பாருங்களேன், 4ல் 3 மைனஸ் பண்ணால் 1 1, 3ல் 2 பண்ணாலும் 1 1 1 1 1 1 கிடைக்குது. அப்போ 0.11 ரிப்பீட் ஆகிருக்கு தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. a³ = 117 + b³ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ கொஸ்டினில் +b³ அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -b³ எழுதிக்கலாம். அப்போ a³ - b³ ஆன்சர் 117 கொடுத்துருக்காங்கன்னு யோசிங்க. அடுத்து a = 3 + b அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா +b அந்த பக்கம் வந்தால் -b ஆகும். அப்போ a - b = 3ன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்கதா இருக்கட்டும். a + b கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு a - bயும் a³ - b³ கம்பைன் இருக்க மாதிரி இருக்க ரெண்டு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். மொரோர் கொஸ்டினில் a + b கேட்டிருக்காங்க. a - bயும் a + bயும் கம்பைன் பண்ணால் a + b the whole squared minus a - b the whole squared வேல்யூ வந்து 4ab நமக்கு நல்லா தெரிஞ்ச ரூல். இன்னொன்று இந்த ரெண்டுமே கம்பைன் ஆகிற மாதிரி இருக்க ரூல் வந்து a - b the whole cube வந்து a³ - b³ -3ab a - bன்னு எழுதிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். a - b வர இடத்துல 3 போடணும். அப்போ 3³ முதல்ல இந்த a³ - b³ பதிலாக கொஸ்டினில் 117 கொடுத்துருக்காங்க. -3 ab-யோட வேல்யூ தான் நமக்கு தெரியாது. a - b மறுபடியும் கொஸ்டினில் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே -3ab × 3 வந்து 9 வரும். இந்த 9ab இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், பாசிட்டிவ் ஆகிடும். இந்த பக்கம் 117 இருக்குது. 3³ பண்ணால் 27, இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -27. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 0 9 90 கிடைக்குது. அப்போ 9ab = 90 அப்படின்னா ab = மல்டிபிளில் இருக்க 9 அங்கே வந்ததுன்னா டிவிஷனுக்கு வரும். அப்போ கேன்சல் பண்ணால் 10.
ஏபியோட வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a plus b கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரூல் எடுங்க. a plus b the whole squared வேல்யூ நமக்கு தெரியாது. ஏன்னா a plus b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். a minus b யோட வேல்யூ கொஸ்டினில் 3ன்னு கொடுத்துருக்காங்க. 4 into ab, ab யோட வேல்யூ தான் நம்ம கொஸ்டினில் இங்கே 10ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 4 into 10ன்னு எழுதிக்கலாம். அப்போ a plus b the whole squared equal to 4 10s are 40. இங்கே -9 இருக்குது, அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் +9 ஆகிடும். அப்போ 49 இங்கே இருக்கிற ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்போ ரூட் ஆஃப் 49 எழுதிக்கலாம். 49 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் +or-7 அப்படின்னு வரும். அப்போ a plus b யோட வேல்யூ வந்து +or-7 அப்படின்னு கிடைக்குது. உங்களோட ஆப்ஷன் பாருங்கள், சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து டிகிரி ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. டிகிரினாலே ஹையஸ்ட் பவர்னு அர்த்தம். இங்கே x பவர் 4 இருக்குது, இங்கே x பவர் n இருக்குது. இது ரெண்டும் தான் எக்ஸ்ட்ரா, மற்ற ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஸோ 2 எக்ஸையும் கம்பைன் பண்ணும்போது தான் நமக்கு அதோட பிக் பவர் கிடைக்கும். அப்போ x பவர் 4ஐயும் x பவர் n-ஐயும் மல்டிபிள் பண்ணால் x பவர் 4 + n. ஈவன் இதில் இன்னும் நிறைய டேர்ம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் பவர் ஹையஸ்ட் பவர் தான் நம்மளோட டிகிரி இல்லையா? டிகிரி மட்டும் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ இது மட்டுமே போதும். ஸோ இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் பவர். அப்போ டிகிரி ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா 4 + n அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஏன்னா மல்டிபிள் ஆகும்போது பவர் எப்போவுமே ஆட் ஆகும். அப்போ டிகிரி வந்து 4 + n தான். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டிகிரி ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் 12, தென் ஃபைண்ட் த என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த டிகிரியோட வேல்யூ 12 இருந்தால் n என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ n is equal to +4, அந்த பக்கம் போனால் -4 ஆயிருக்கும். அப்போ n is equal to 8ன்றது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அது உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a plus b plus c is equal to 0 இருந்தால் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a plus b minus c the whole cube? இந்த மாதிரி 3 டேர்ம் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து இது அப்படியே கியூப் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும். இது கண்டிப்பாக ஷார்ட் ட்ரிக் இருக்குது. a plus b plus c is equal to 0 அப்படின்னா நம்மளோட a plus b யோட வேல்யூ இங்கே இருக்கிற ப்ளஸ் இங்கே வந்தால் -c ஆகிடும். அப்போ இங்கெல்லாம் a plus b தேவைப்படுது, அந்த இடத்துல -cன்னு போட்டுடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் a plus b தேவைப்படுது, அங்கே -cன்னு போட்டுருங்க. இங்கே ஆல்ரெடி இன்னொரு -c இருக்குது, அப்போ இங்கே கியூப் ஆகிடும். ப்ளஸ் அடுத்து உங்களுக்கு இங்கே என்ன வேணும்? c plus a வேணும். அப்போ சியும் ஏயும் வேணும்னா இந்த +b அந்த பக்கம் போயிடும். அப்போ c plus a is equal to ஆன்சர் கண்டிப்பாக -b தான். அப்போ இந்த c plus a க்கு பதிலாக -b போட்டுட்டு ஆல்ரெடி அங்கே இருக்கிற -b எழுதி கியூப் போட்டுக்கோங்க. அதே மாதிரி b plus c வேணும்னா பியும் c இந்த பக்கம் வச்சுட்டு a அந்த பக்கம் போயிடும். a அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் நமக்கு -aன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம -aன்னு எழுதிக்கலாம். -a the whole cube. ஸோ ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் ஆகும். -2c³ இது -2b cube, இது -2a³ அப்படின்னு கிடையாது. கியூப் பண்ணுறோம். -2ஐ கியூப் பண்ணால் -8 ஆகும். இது c³ கியூப் -2க்கும் இருக்குது, cக்கும் இருக்குது. அப்போ இங்கேயும் -8b³ வரும். மைனஸ்ன்ற நம்பர், கியூப்ன்றது ஒரு ஆட் நம்பர், அப்போ மைனஸ் அங்கே வரும். ஈவன் நம்பராக இருந்தால் தான் மைனஸ் வந்து அங்கேருந்து போயிடும். அப்போ இது -8a³ எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயுமே -8 காமனாக இருக்கிறதுனால -8 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள c³ + b³ + a³ இருக்குது கொஸ்டினில். இப்போ இதுக்கு வந்து ஒரு உங்களோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா, எப்பெல்லாம் வந்து இஃப் a plus b plus c 0 இருந்தால் a³ b³ c³ மூணத்தோட அடிஷன் வந்து 3abc தான் இருக்கும். இங்கே a³ b³ c³ தான் இருக்குது பாருங்க. அப்போ அதுக்கு பதிலாக அதை எடுத்துட்டு 3 times abcன்னு எழுதிக்கலாம். a3s are 24, மைனஸ் இருக்கிறதுனால -24 abc அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அது உங்களோட புக்கில் பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், -24 abc. அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.